குட் ஈவினிங் எவ்ரிவான். எல்லாருக்கும் தெரியும், தற்போதைய காலத்தில் கொஞ்சம் ஃபேமஸாக போகிறது இந்த விடயம் தான் பாஸ்போர்ட். இந்த பாஸ்போர்ட்டை எடுக்கிறதுக்கு தற்பொழுது நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டு எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. இந்த பாஸ்போர்ட்டை நானும் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு எடுத்தேன். இதை எடுக்கிறதுக்கான இது ரினியூவல் என்றால் முந்தி இருந்த இந்த பாஸ்போர்ட் டேட் எக்ஸ்பயர்ட் ஆகி இந்த பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கான தேவை இருந்துச்சு. புதிய பாஸ்போர்ட் எடுக்கும் சந்தர்ப்பத்தில் நிறைய சிரமங்களை மக்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் தெரியும், இதில் உள்ளடக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பேசியிருந்தாங்க. நான் இந்த பாஸ்போர்ட்டை எடுத்துக்கொள்றதுக்கான முறைமை சம்பந்தமாக ஒரு இலகுவான வழிமுறையை நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு இந்த பாஸ்போர்ட் எடுக்கிறது எப்படின்னு சொல்லி தெரியாமல் கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் எங்களுக்கு தெரியும், தற்போது ஒரு நாளைக்கு 1000 பேர் ஒரு 2000 பேர் இதை எடுக்கிறதுக்காக வேண்டி கியூவில் இருந்து அதுக்கு பிறகு அதை ஒரு 7 மணியில இருந்து 11 மணி வரையில் அந்த கெப்புக்குள்ள சப்மிட் பண்ணி இப்படித்தான் சிரமங்கள் பட்டுத்தான் பாஸ்போர்ட் எடுக்கிறது. இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நான் பெற்றுக்கொண்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு உண்மையில் நானும் இரவில் லைனில் நின்று காலையில் 7 மணிக்கு அதில் முதல் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணேன். எங்களுக்கு தெரியும், அதில் அந்த அப்ளிகேஷன் அதாவது பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணுறதுக்கோ அல்லது எடுக்கிறதுக்கோ எந்தெந்த விடயங்கள் வேணுமென்றத வெப்சைட்டில் போய்ட்டு பார்க்கலாம். வெப்சைட்டில் அந்த விடயங்கள் போட்டிருக்கிற அந்த அப்ளிகேஷன்ஸோட முதலாவது பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் கண்டிப்பாக தேவை, பர்த் ஆஃப் சர்டிஃபிகேட் தேவை, பிறப்பு சான்றிதழ், அதோட உங்களோட ஐடி, உங்களோட என்ஐசி கட்டாயமாக தேவை. அதோட நீங்கள் பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணுறதால் உங்களோட பழைய பாஸ்போர்ட்டினுடைய ஒரு காப்பி கட்டாயமாக தேவைப்படும். அதோட ஸ்டூடியோவில் உங்களோட ஒரு ஃபோட்டோ நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். அது ஒரு புது முறை மேலே இப்போ அந்த ஃபோட்டோ உங்களுக்கு தரப்படும். ஸோ இந்த 5 விஷயமும் தான் பாஸ்போர்ட் எடுக்கிறது தேவைப்படுது. அதற்கு பிற்பாடு நீங்கள் அந்த கியூவில் இருந்து முதல் கியூவில் இருந்து பாஸ்போர்ட் அப்ளிகேஷன்ஸை சப்மிட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஒரு டேட் தருவாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன்றால், நவம்பர் மாதம் 25ஆம் தேதி வாங்கோ உங்களுக்கு பாஸ்போர்ட் தரேன்னு சொல்லி அதில் சீல் குத்திருந்தால், நீங்கள் போன திகதியிலே உங்களோட பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொள்ளணுமாக இருந்தால், அல்லது உங்களுக்கு வழங்கப்பட்ட திகதியில இருந்து முன்னுக்கு, உதாரணத்துக்கு நவம்பர் 25ஆம் தேதி தான் உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்கும்னு சொல்லி வழங்கப்பட்டிருந்தால், அதற்கு முன்பு உங்களுக்கு பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொள்வதற்கு தேவை இருந்தால் உங்களுக்கு எமர்ஜென்சி லைனினூடாக இதை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ நான் சொன்ன இந்த 5 அப்ளிகேஷன்ஸோட சேர்த்து 6வது அப்ளிகேஷன்ஸாக, 6வது ஒரு டாக்குமெண்ட்டாக நீங்கள் போகக்கூடிய நாட்டில் இருந்து நீங்கள் போகக்கூடிய அந்த நோக்கம் சம்மந்தப்படக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருந்தால், அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் அந்த போலீஸ் பிரிவில் இருக்கக்கூடிய டிஐஜிட்ட வழங்கி அவரோட பேசி உங்களுக்கு பாஸ்போர்ட்டை நீங்கள் போன தேதியில் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டேட் 25ஆம் தேதி நவம்பரில் உங்களுக்கு டேட் வழங்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு நவம்பர் 15 அல்லது நவம்பர் 10க்கு அந்த டேட்டை மாற்றி போட்டுக்கொள்வது கேளு. ஸோ இதுதான் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி அதுக்கு பிறகு எமர்ஜென்சி லைனில் இருந்து உங்களுக்கு பாஸ்போர்ட்டை அதே தினத்தில் வழங்குறதாக இருந்தால் அதற்கு பிற்பாடிக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் உங்களுக்கு அங்கிருந்து உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள இயலும். அதில் வெரி சிம்பிள். அந்த டாக்குமெண்ட்டை போய் கெபினில் உள்ளுக்கு சப்மிட் பண்ணணும். அதோடு சேர்த்து 20,000 ரூபீ இந்த பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொள்கிற தற்போதைய 1 டே சர்வீஸ் 20,000 ரூபீஸ் நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணணும். அதை பே பண்ணிட்டு உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வைப்பாங்க. அதற்கு பிற்பாடு ஒரு 3 ஹவர்ஸில் மாதிரி உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் ஆல்மோஸ்ட் டோட்டலாக ஒரு 6-7 ஹவர்ஸ் இந்த ஆஃபீஸுக்குள்ளே நடக்கக்கூடிய செயற்பாடுகள் இருக்கும். அதற்கு மேலதிகமாக கியூவில் இருக்கிறது தான் கூடுதலான நேரங்கள் அங்கே செலவாகும். உண்மையில் இது ஒரு பொதுமக்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு முறைமையாக மாறிக்கொண்டு போகுது. ஸோ அந்த அடிப்படையில் எனக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்களிடத்துல பகிர்ந்து கொண்டேன். நான் நினைக்கிறேன் இது பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி இன்னும் சுவாரஸ்யமான விடயங்களோட எதிர்காலத்தில் சந்திப்போம். நன்றி.